அமைதியாவே இருக்கீங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அன்புமா, யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்று வேற ஒன்றும் இல்லை. அப்படியா சார், என்ன அவ்வளோ மும்மரமா யோசிக்கிறீங்க? அதுவா, அது வந்து விடுங்க. ஓ விக்னேஷ், ஏன் இப்படி பண்ணீங்க? சும்மாவேண்டி. நீ எதுக்கு கத்துனான்னு திடீர்னு பிடிச்சி இழுத்து இப்படி பண்ணா? எனக்கு என் மனசுக்குள்ள ஏதோ தோணிட்டே இருக்குடி. நமக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ அமைதியா மட்டும் இருடா. சரி சரி, வேற பிளேஸ் எங்கேயாவது போலாமா? போகலாம். இங்கே பீச் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இங்கே கூட்ட சொன்னேன். சரிடி, சரி ரூம் கூட போலாமா? சரிடா, போதும் போகலாம். பார்த்தீங்களே, இதுதான் அன்பு, ரவியோட தங்கச்சி. விக்கு மட்டும் இல்லை, ராஜுவோட தங்கச்சி இவ தான். ஓ அப்படியா, பக்கத்துல விக்னேஷ் தானே? ஆமாம், விக்னேஷ் தான். சரி சரி, இதுதான் அந்த பொண்ணு. ஆமாம் இவ தான். அதான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இவளை ஏதாவது ஒன்று பண்ணால் அவங்க அண்ணன் 2 பேருமே வலிக்குள்ள. அதான் என் ஆள் ஒருத்தவனை வச்சு இந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இது யாருக்குமே தெரியாது. இந்த பிளான் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த ரவியும் ராஜுவும் என் காலுக்கு கீழே. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. யார் வச்சு என்ன மூவ் பண்ண போறீங்க? எதுவும் என்று சொல்லவே இல்லையே. பொறுமையாக இருக்கட்டும், நேரம் வரும்போது காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும் நான் யாரை எப்படி என்ன பண்ண போகிறேன்னு. என்கிட்ட இருந்து ஒருத்தரும் தப்பிக்கவே முடியாது. ஒருபோதும் இந்த அனாமிகா யாரையும் விட மாட்டான். சரி வா போலாம். அது நான் இவளுக்கு வச்ச பிளான் கிடையாது. அது நான் ஃபஸ்ட்டு மதுக்கு வச்ச பிளான் தான். மதுவை பத்துக்குனாலும் அவ்வளோவா கில்ட்டி ஆகாது. மதுவோட பிளானை இப்போ அன்பு, அதாவது இவளுக்கு அது நடக்க போகுது. அன்னைக்கு நக்கலை சிரிச்சாலை என்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாலை அவங்க அண்ணன் எல்லாரும் இருக்கும்போது அவளுக்கு நான் கொடுக்க போகிற பெரிய பனிஷ்மெண்ட்டே இதுதான். சரி வா போலாம். இதை நான் எப்படி ராஜுட்ட ரவி கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, அண்ணுங்க சொல்லிதான் இவ கூட சேர்ந்தேன். இப்ப இந்த உண்மையை போய் நான் சொல்லணுமே. அந்த வில்லன் யாரு என்ன பண்ண போறா எதுவுமே சொல்லவே மாட்டா. ஆனா பிளான் வச்சிருக்கே அது மதுக்கு இல்ல அன்புக்குன்றா. சரி, எதுக்குன்னு நம்ம அன்பு சூதானமா இருக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம் ரவி கிட்ட. சரி வாங்க போலாம். இங்க இருந்தா பாத்துருவா. இந்த பிளான் இன்னும் 3 டேஸ்க்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ரொம்ப நாள்லாம் ஆகாது. அந்த 2 டேஸ்க்குள்ளேயே முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது முடிச்சிருவேன் அதை. சரி, எப்ப நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி வாங்க நம்ம போலாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. சரி. என்னடி அன்பு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கே. சரி சரி, பார்த்து விளையாடு சரியா? சரி, நீங்க ஏன் உண்மையே இருக்கீங்க? சரிங்க, அப்பனா தான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா. சூப்பர், இப்பதான் அழகா இருக்கீங்க. சரி சரி, பார்த்து விளையாடு. சரிங்க. தம்பி, அம்மா அப்பா வந்துருவாங்க. சரி. அன்பு அங்க பாரு, 2 சின்ன பிள்ளைங்கள பின்னாடி தான் அழுந்துட்டு இருக்கான் பாரு. பின்னாடி திரும்பி பாக்குறேன். அடி குட்டி செல்லங்களா, இது கலந்துட்டு இருக்கீங்க. வாடா தங்கம். சோ அழுக கூடாதுங்க. வாங்க வாங்க, குட்டிக்கிட்ட வாங்க வாங்க. தம்பி சொல்லுங்க ஆண்டி. அழுக கூடாது, எதுக்கு அழுகுறீங்க? கியூட்டா இருக்கீங்க, அழகு போல. குட்டி அழுக கூடாது, தங்க பிள்ளைல அழுக கூடாது. ஆண்டி பாருங்க, சரிங்க. பாப்பா எங்க போயிருக்காங்க அம்மா? அங்க போயிருக்காங்க ஆண்டி, ரெஸ்ட்ரூம். அதான் அம்மா பாத்துக்கிற சொன்னாங்க. அதனால தான் நான் பாத்துட்டு உட்காந்துருந்தேன். சிரிச்சு காமிச்சாலும் வச்சிருக்கவே மாட்டான். அவன் தண்ணிக்குள்ள போகணும் சொன்னான். அதான் பிடிச்சி தரன்னு இழுத்து வச்சிருக்கேன். சோ தம்பியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டாங்களா? சரி சரி, அம்மாட்ட சொல்லி அக்காவை அடிச்சிருவோம். சரி ஆண்டி, விடுங்க விடுங்க. அவன் எப்பயுமே அப்படிதான் அழுந்துட்டே இருப்பான். ஐயோ, கியூட்டா பேசுறாங்களே. அம்மா விக்னேஷ் அழகா பேசுறான். இப்ப தம்பி அழுகாம இருந்தா ஆண்டி ஒரு கிஸ் தருவேனா? ஐயோ, குட்டி தங்க சிரிச்சுட்டாங்களே. இந்த மாதிரி ஆண்டி முத்த தரேன். அழகி குட்டி. சூப்பர். டே, அது யாழ்ரா? சும்மா இருங்க விக்கி. நான் கூட என்ன கொடுக்கல, இப்படி பண்ணிட்டு இருக்கியே. இல்ல, நான் கொடுத்துருக்கேன், ஆனா ரிட்டர்ன் கிடைக்கலையே. அதெல்லாம் கிடைக்கும் போது கிடைக்கும் சார். ஆண்டி ஒரு வழியா நம்பி சிரிக்காதீங்க. தேங்க் யூ. சரி ஆண்டி, அவங்க உட்கார வச்சுட்டு போறேன். 2 பேரும் உட்காருங்க. ஆண்டி போயிட்டு வரேன், பாய். சரி ஆண்டி. வாடா குண்டு பையலே, வாடா வாடா. அப்படி சொல்லக்கூடாது. தம்பி பேர் என்ன? தம்பி பேர் பிரியன். என்னோட பேர் பிரியா. இது ரைமிங்கா? பிரியன் பிரியா, வேற லெவல். ஆமா அங்கிள், எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க. சோ அழகா இருக்கு உங்க பேர்லாம். பிரியனா தங்கம்? சூப்பர், பட்டு தங்கம். போய் உட்காருங்க. ஆண்டி போயிட்டு பாய். வாடி அன்பு, போலாம். சரிங்க. என்னடி என்னமோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரியே இருக்கே. இல்ல ரவி, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரவி. என்னடி, என்ன சொல்ற? என்னாச்சு? இல்ல, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ கெட்டதோ ஏதோ நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா என்னன்னு சொல்ல தெரியல ரவி. ஸோ நீ அதையே நினச்சிட்டு இருக்காத. நீ அமைதியாக இங்கே என்ன பண்ண வந்தோம்? கூலாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்தோம். இன்னும் 1 டே தான் இருக்குது, கொஞ்சமாவது சரிடி. ஓகே. இந்த ராஜுவும் மீனாவையும் காணோம். அவங்க ஃபோனை போடுவோம் நில்லு. ஐயோ ரவி, விடுங்க, வருவாங்க.
அது என்ன நானே வந்துட்டேன், அவங்களுக்கு என்ன? ஐயோ உங்களுக்கு புரியவே புரியாதா? அவங்க கொஞ்சம் லேட் ஆகட்டும், விடுங்க. ஏண்டி அப்படி சொல்ற? அவங்க இப்பதான் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதாங்கோ? ஓஹோ, மச்சான் அதுல பிஸியா இருப்பான்னு சொல்ற. ஆமா, அமைதியா இருங்க. சரிடி. ஐயோ ராஜு விடுங்க, போய் குளிக்க. முடியாதுடி. ஐயோ விடுங்க ராஜு. முடியாது. கூட இனிமேல் பேசவே கூடாதுப்பா. ஓ, பேசாம இரு, பரவாயில்ல. விடுங்க ராஜு ப்ளீஸ். இதெல்லாம் முடியாது, விடுறதுக்கு அடி பிடிச்சு வச்சிருக்கேன் நானு. ரவியும் அதுவும் போயிருப்பாங்க நேரம் கார்டனுக்கு, நம்மளும் போகலாம். அன்பு எல்லாம் வந்துருவாங்க, இப்போ சிரிப்பாங்கங்க, வாங்க. அதெல்லாம் முடியாதுடி, இன்னும் ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். அப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, அப்பாவும் அப்படிதான் சொன்னீங்க. முடிஞ்சுல, அவ்வளோதான், போங்க. அதெல்லாம் முடியாதுடி, நீ அமைதியா மட்டும் இரு. நான் லைட் ஆஃப் பண்ண போறேன், பாய். போங்க ராஜு. ராஜு என்ன அமைதியா இருடி. அமைதியா இருந்துக்கோ. நீங்காதடி. என்னடி மீனா, ஓகே தானே? ஓகே தான். சரி போய் குளிச்சு கிளம்பலாமா? அழகி பொண்டாட்டி. போங்க ராஜு. சரி வா, குளிச்சுட்டு கிளம்புவோம், அவங்க வெயிட் பண்ணுவாங்களே, வா போலாம். நானும் அதுதானே சொன்னேன், எங்க என் பேச்சு கேட்டீங்க? சரி ஓவரா பேசாம வாடி போலாம். சரிங்க. இருந்தாலும் பிளாக் சாரியில பொண்டாட்டி ரொம்ப கிக்கா தான் இருக்க. 2 பேர் பேசிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா, அன்புமா எங்க காணோம்? ஆமா, நானும் கேட்க நினைச்சேன், அன்பு இன்னும் வரலையே. அவங்க 2 பேரும் அப்பாதே வந்துட்டாங்க, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரீங்க, நாங்கள் இன்னும் ஆளை காணோம். சரிங்க மாமா. இடத்தையும் சுற்றி பார்த்துட்டாங்களா? சுற்றி பார்த்துட்டாங்க, அப்படி எல்லா பிளேஸ் கூட்டு போயிட்டான். கடல் பீச் எல்லாம் போயிட்டு காட்டுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டே வந்திருக்காங்க. அதுவும் கடல் போனதுக்கப்புறம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அன்புக்கு. அங்கே 2 குழந்தைங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அழகாக பேசிட்டே இருந்தா, இந்த மாதிரி நினச்சினே இப்படின்னு சூப்பராக பேசிகிட்டு இருந்தான். இன்னைக்கு அன்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. சார் நம்மளுக்கு கூட போயிருக்கலாம்ல மாமா? மம்மி, நம்மளும் எல்லாரும் ஜாலியாக போயிருந்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. இப்போ வந்து அவள் சுற்றி பார்த்தது இந்த மாதிரி எங்கேயும் போனது இல்லை, அதனால இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னான். சரி விடுடா, இன்னொரு டைம் போய்க்கலாம். சரி, நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புவோம் ஊருக்கு. ஆமாம், நானும் அதை பற்றி தான் பேச வந்தேன். ஏதோ கம்பெனியில் ஏதோ நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கும். அதான் நம்ம போயிடுவோம், நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புவோம். ஓகே மாமா. சரிங்க. சரி அன்புவும் விக்னேஷ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்க மாமா. ஓ, சாரிலாம் கட்டியாச்சு, ஆனால் பின்னாடி நாட்டு தான். அண்ணி எல்லாமே வெளியே இருக்காங்க, நான் எப்படி கட்டனே தெரியலையே. ஐயோ, நீ அன்புவை பார்த்தோம். தப்பான டைம்ல விளாண்டுவோம். அண்ணி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. என்ன ஹெல்ப்னு கேட்குறாளே? பின்னாடி நாட் கட்ட முடியல. நான் அப்பதான் உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன், நீங்களே ரூம் கிளாஸ் சவுண்டு கேட்சாதான். ஐயோ, பின்னாடி திரும்பி பார்க்காமலே பேசுறாளே. சரி, நம்மால் தானே நாட் கட்டுவோம். கொஞ்சம் பயமா இருந்தாலும் கொஞ்சம் கிளிக்கிளிப்பா இருக்கு. நீ இன்னும் கட்டி விடாம நின்னுட்டே இருக்கீங்களே, என்னத்த பாக்குறீங்க? ஐயோ அன்புமா, யார் நிக்கிறான்னு தெரியாம பேசிட்டு இருக்க. சாரி அன்பு, தெரியாம பட்டுருச்சு நேகம். விக்னேஷ், ஐயோ கையிடுங்க விக்னேஷ். நான் ஒன்றும் தப்பு பண்ணலாம்னு நினைக்கல, நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன். நான் யதார்த்தமாக தான் உள்ள வந்தேன். உள்ள வரப்பதான் நீ அவங்க அண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாட் கட்ட சொன்னேன். யாருமே இல்லை, அதனாலதான் நான் நாட் கட்ட நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். சரி விடுங்க, இப்ப நீங்க கையெடுங்க. என்ன நான் பண்ணது தப்பா? இல்ல விக்னேஷ், ஒரு மாதிரியா இருக்கு, கையெடுங்க. என்னது ஒரு மாதிரி இருக்கா? நீங்க கை வச்சிருக்கீங்கன்னு பாருங்களேன். ஐயோ சாரி தெரியாம பண்ணிட்டே அன்பு, மன்னிச்சுக்கோங்க. சரி விடுங்க, ஒன்றும் இல்லை. சரிங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, கொஞ்சம் சாரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு நீங்கள் திடீர்னு சாரி கட்டிக்கீங்க? அது வந்து விக்னேஷ், உங்களுக்கு சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்களே, அதான். இன்னும் என்னோட பார்வை அங்கேருந்து வருதான் பாரு, என் புத்தி எங்கெங்கெல்லாம் போதே. இருந்தாலும் இது ஒன்றும் தப்பு கிடையாது, நம்மால் தானே, நம்ம தானே பார்க்க போகிறோம் எப்போனாலும். ஐயோ அழகா இருக்கே அன்பு. என்னங்க இன்னும் என்ன பார்த்து பேசவே இல்லையே நீங்க? அது ஒன்றும் இல்லை அன்பு, நில்லுங்க அன்பு. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, என்கிட்ட தானே சொல்ல போறீங்க, சொல்லுங்க. இல்லைங்க, உங்களோட இடுப்பு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ வைக்கமா அது. அது என்ன சொன்னீங்க? ஐயோ எனக்கு வைக்கமா வருது, போங்க விக்னேஷ். சாரிங்க, தெரியாம உங்க இடுப்பு பார்த்துட்டு சாரி. ஐயோ திரும்ப அதை பத்தி பேசாதீங்க, நீங்க போங்க. சாரியே கட்ட சுடியே பார்த்துட்டாரு, நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. எங்க வேணாங்க, ப்ளீஸ் கட்டிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, கட்டி உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினைச்சேன், நீங்க தான் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்களே, அப்புறம் என்ன? பின்னாடி இடுப்பு மட்டும்தான் பார்த்தீங்க, சாரி கட்டிருக்கதை பார்க்கல. நீங்க ஃபுல்லா கட்டிட்டு எனக்கு காமிச்சிட்டு மாத்திக்கோங்க ப்ளீஸ்.
சரிங்க, அப்போ 5 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க, மாத்திட்டு வரேன். சரிங்க அன்பு. ஓ, ரொம்ப வெக்கமா வருது. வாங்க விக்னேஷ், உள்ள கட்டிட்டேன். சரிங்க இதோ வரேன். வந்துட்டு நல்லா கட்டிட்டீங்களே. கட்டிட்டு என்ன பார்த்து பேசுங்க. கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஐயோ, சரி நில்லுங்க. ஐயோ சூப்பரா இருக்கீங்க அன்பு. நானே உங்களை பார்த்துட்டு விழுந்துட்டேன். சூப்பரா இருக்காங்களே. எனக்கு இப்போ அவங்கள அள்ளி அணைக்கணும் போல இருக்கு, ஆன முடியாதே. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி சாரிலாம் கட்டி நான் பார்த்ததே இல்லையே. நாங்கள் மாலுக்கு போனோமா, ரவி அண்ணா, ராஜு அண்ணா, அண்ணி எல்லாருக்கும் சாரி எடுக்க போனாங்க. அப்போ 2 அண்ணாவும் இந்த மாதிரி சாரி எடுத்திருந்தாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணி 2 பேரும் சண்டை போட்டு எடுத்திருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க, நானும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ போடணும் ஐடியா இல்லை, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலான்ற ஐடியா. ஆனால் பட் உங்ககிட்ட போட்டு காமிக்கணும்னு தோணுச்சு, அதான். இங்க நான் விழுந்துட்டேங்க உங்ககிட்ட, உண்மையை சொல்ல போனா. ஐயோ, ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. உண்மையாவே தேங்க. எங்க இப்ப நான் பண்ண போறது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. ஐயோ, சாரிங்க தெரியாம ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். லவ் யூ. யாரை கொடுங்க, என்ன போங்க. என்னடா விக்னேஷ், வந்ததுல இருந்து கீழே பார்த்து ஏதோ சிரிச்சுட்டே இருக்கியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மாதான். ஐயோ, போச்சு, இந்த பக்கீரா வளரியோட போது இன்னைக்கு இருக்கு இவனுக்கு, விக்னேஷ்க்கு. எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? ஐயோ ரொம்ப வெக்கமா வருது. ஐயோ கிஸ் பண்ணிட்டேனே. எப்படி கிஸ் பண்ணி? அப்படியா? அம்மா அப்படியா? என்னது இது? இவன் பக்கத்துல உட்காந்து அம்மா அம்மா என்னமோ பேசிட்டு இருக்கியானே, இருக்கு உனக்கு. எப்படி கிஸ் பண்ணிப்போம்? அம்மா அப்படியா? ஆமாண்டா, அப்படியே கிஸ் பண்ணாங்க. டேய் எதுக்குடா சிரிக்கிறீங்க? அவன் தான் கேட்டான். அப்படி கிஸ் பண்ணா அம்மா அப்படி பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தான்டா, அதான்டா சொன்னேன். என்னடா ரவி அதே நினைப்பா இருக்கும் போல. ஐயோ நான் இல்லடா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்க பாருன்னு கனவுல ஒதுல இருக்கியான். மானத்தை வாங்கிடுவான் போலவனே. ஐயோ பக்கி, எப்படி நடந்திருக்கும் அது? எப்படி? ஐயோ தெரியலையே. டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்கடி மது. ஆமா, அது ரவி சொன்ன மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை நடந்திருக்குமோ? இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனமே போயிரும். சரிடா விக்னேஷ், சுத்தி பார்த்ததுல அப்படி இருந்துச்சு. இருந்துச்சு நல்லா இருந்துச்சுடா. என்னென்ன பிளேஸ் போனீங்கன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எல்லா பிளேஸ் கூட்டு போயிட்டேன்டேமா இருக்கும். ஐயோ எனக்கு வேற அதையும் நினைப்பாவே இருக்கே. சரி மறுபடியும் அவளை சாரி கடை சொல்லுவோம். என்னமோ சாரின்லாம் வருது, என்னாச்சு? அது ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணு சாரி கட்டிட்டு போச்சு. அது கம்பியில இழுத்து நின்னுக்குச்சு. அதான் யோசிச்சு. என்னங்க ராஜு, உங்க தங்கச்சி ரொம்ப சிரிக்கிறாங்களே. ஒருவேளை அந்த சாரி கட்டின பொண்ணு உங்க தங்கச்சியோ? நீ பாட்டு என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கேன் என் தங்கச்சி பத்தி. போடி என்கிட்ட. இல்ல, எங்க அண்ணன் சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சியா இருக்குமோன்னு தோணுது. அவன் வேற அப்பா வந்து வெக்கத்துல கீழே குனிஞ்சிட்டே இருக்கானே. நீங்க கண்டிப்பா என்ன மாட்டி விட்டு செப்பல் அடி வாங்க வச்சிருக்கான் போல. என்னது இது சாரின்னு? ஒருவேளை அன்புவா இருக்குமோ? உங்க தங்கச்சி சாரி கட்டிருப்பா போல, அதான் பேசிட்டு இருக்காங்களோ? ஆமா, நீ வந்தலன்னு சார் தலை குனிஞ்சபடியே இருக்காரு, நிமிந்து கூட பேச மாட்டான். இப்ப பாருங்கமே. ஆமா மீனா, நீ சாரி எடுத்துட்டு வந்த? ஆமாண்டி, 2-3 சாரி எடுத்துட்டு வந்தேன். 2 days கட்டிட்டு இருந்தேன். நாளைக்கு போகும்போது 1 அவ்வளவுதான். எதுக்கு கேட்குறேன்? இல்ல, அது என்னோட சாரியில 1 மட்டும் கரை விழுந்துருச்சாதான். அப்படியா? வேற சாரி இல்லையே. அன்புமா, நீ எதுவும் சாரி கொண்டு வந்த? சொல்லுங்க. நீ எதுவும் சாரி வச்சிருந்தா கொடுக்குறியா? அது நீ பிளாக் கலர் சாரி தான் கொண்டு வந்தேன். நம்மெல்லாம் மால் போன அன்னைக்கு உங்க அண்ணா எடுத்திருந்தா சாரியா? ஆமாங்க நீ, அந்த சாரி தான் எடுத்து வந்தேன். ஓகே, எனக்கு வேணாம் அன்பு. பிளாக்லாம் கட்டினா அதான் சொல்லுவாங்க. அதுவும் மேட்சிங் ப்ளவுஸ் வேறு வேணுமா, அதான். அன்போட ப்ளவுஸே ஓகே தானடி? இல்லடி, அந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் இல்லை. அது வெஸ்டர்ன் மாடல் மாதிரி தைச்சது, கை இல்லாமல். அதான். இருந்தாலும் என்ன போட வேண்டியதானே? இல்லடி, ஊருக்கு போகிறோம், அதான் சங்கட்டம்ல, அதான். என்ன எடுத்துக்கோங்க நீ சாரியை. அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும் அன்பு. சும்மா தான் கேட்டேன். இருக்கட்டும், நான் எதாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண கொடுத்துக்கிறீங்க. ஓகே சரிங்க. நீ என்ன சாரியில் இந்த மாதிரி கரை இல்லையடி? மரமண்ட, அவன் சாரி வச்சிருக்காளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி கேட்டேன். அது பிளாக் சாரி, புரிஞ்சிச்சா? அப்படி சொல்றியா? சரி சரி. அப்போ வேற லெவல் நடந்துட்டு போல சம்பவம். ஆமா ராஜு, என்னமோ வேமா அவங்க லவ் பண்ணி கல்யாணம்னா ஓகே தான். எங்கள் அண்ணாக்கு வேமா கல்யாணம்னா ஓகே தான். ஓகே, சாரி கட்டினதுக்கு உங்க அண்ணா ஒரு மாதிரி தினுசா உட்காந்துருக்கானே. வேற ஏதாவது நடந்திருக்கும். அன்பு, உனக்கு சாரி கட்ட தெரியாது தானே? இல்ல அவ சூப்பரா கட்டுவா. என் மானத்தை வாங்கிட்டானே. உனக்கு வரட்டு தனியா.
நானும் மரியாதை கொடுக்கலாம், பொம்பளை அடக்கொடக்கமாக இருக்கலாம்னு பார்த்தா இருக்க விட மாட்டான் போலவே. எப்படி உங்களுக்கு தெரியும்? இது ஒன்றும் இல்லை, சும்மா நான் ஏதோ அங்கே பார்த்த ஞாபகத்தில் பேசிட்டு இருக்கேன். எனக்குலாம் தெரியாதுப்பா. சரி நான் போயிட்டேன், பாய். அண்ணா நில்லுங்க நில்லுங்க. ஐயோ அண்ணன் ஓடி போயிட்டாங்களே. ஓடி போயிட்டான். நீங்க நானும் போய் தூங்குறேன். பாய். சரிம்மா, சரி பார்த்து போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. பாய்.